என் அன்பு குழந்தையே, இன்று உனது இதயத்தில் இருக்கும் பாரத்தையும் உனது கண்கள் சிந்தும் கண்ணீரையும் நான் அறிவேன். கோடிக்கணக்கான குரல்களுக்கு மத்தியில் இன்று நீ என் குரலைச் செவிமடுக்கிறாய் என்றால் அது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, இது ஒரு தெய்வீக திட்டம். நீ இன்று காலையில் விழித்தெழும் முன்பே உன்னோடு பேச வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்தேன். உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக ஒரு கதவு அடைக்கப்பட்டே கிடக்கிறது. அதை திறக்க நீ எவ்வளவோ முயற்சி செய்தாய், எத்தனையோ முறை தட்டினாய், அழுதாய், ஆனால் அது அசையவில்லை. இன்று நான் உனக்குச் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அந்த அடைக்கப்பட்ட கதவுக்குப் பின்னால் நான் ஒரு மாபெரும் அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறேன். மனிதர்களால் திறக்க முடியாத அந்தக் கதவை இன்று என் கரங்களால் நான் திறக்கப் போகிறேன். நீ நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயம் இன்று தொடங்குகிறது. உன் வலியை நான் அறிவேன். உலகிற்கு நீ காட்டும் புன்னகை வேறு, தனிமையில் நீ சிந்தும் கண்ணீர் வேறு என்பதை நான் அறிவேன். மற்றவர்கள் உன்னை பலசாலி என்று நினைக்கும்போது உள்ளுக்குள் நீ எவ்வளவு பலவீனமாக உணர்கிறாய் என்பது எனக்கு தெரியும். தூக்கமில்லாத இரவுகளும் என் வாழ்க்கை எப்போது மாறும் என்ற ஏக்கத்தில் நீ கழித்த நாட்களும் வீண் போகவில்லை. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். வலிகளை மறைத்துக்கொண்டு நீ பிறருக்கு உதவி செய்த காலங்களை நான் மறக்கவில்லை. நீ அனுபவித்த துரோகங்களும் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் உன்னை நிலைகுலையச் செய்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு தரும் வாக்குறுதி இதுதான். உன்னை காயப்படுத்திய அதே இடங்களில் உன்னை நான் கௌரவப்படுத்துவேன். உன் கடந்த காலத்தின் காயங்கள் உன் எதிர்காலத்தின் வலிமையாக மாறும் நேரம் இது. உன் பலவீனம் எனக்கு தெரியும். அதனால்தான் என் பலத்தை உனக்குத் தந்து உன்னை நான் இன்று தூக்கி நிறுத்துகிறேன். உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் நழுவிப்போனபோது நீ மிகவும் வருத்தப்பட்டாய். ஏன் கடவுளே, எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ என்னிடம் கேட்டாய். ஆனால் ஒரு கதவு அடைக்கப்பட்டது என்றால் அதன் பொருள் உன் மீது எனக்கு விருப்பமில்லை என்பதல்ல. மாறாக அந்த கதவுக்கு பின்னால் உனக்கு ஆபத்து இருந்தது, அல்லது அதைவிடச் சிறந்த ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்பதே உண்மை. ஒரு குழந்தைக்கு எது தேவையோ அதைவிட எது பாதுகாப்பானதோ அதையே தந்தை வழங்குவார். அதுபோலவே சில மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கியதும் சில வாய்ப்புகளை தடுத்ததும் உன்னை தற்காப்பதற்காகவே. அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து அழாதே, ஏனென்றால் நான் இப்போது திறக்கப் போகும் கதவு எவராலும் பூட்ட முடியாதது. அந்த புதிய கதவு வழியாக நீ நுழையும்போது உன் பழைய தோல்விகள் அனைத்தும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக இருந்ததை நீ உணர்வாய். என் திட்டங்கள் உனக்கு தீமை செய்வதற்கல்ல, உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தருவதற்கே. காத்திருப்பது கடினமானது என்பதை நான் அறிவேன். மற்றவர்கள் முன்னேறிச் செல்லும்போது நீ மட்டும் ஓரிடத்தில் தேங்கி நிற்பதாக உணரலாம். ஆனால் மரம் வளரும்போது அது பூமிக்கு மேலே வளர்வதற்கு முன் தன் வேர்களை ஆழமாக பாய்ச்சுகிறது. நீ காத்திருந்த இந்த மாதங்களும் வருடங்களும் உன் வாழ்க்கையின் வேர்களை பலப்படுத்தும் காலம். இப்போது நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு உன் குணத்தையும் பொறுமையையும் நான் செதுக்கிக் கொண்டிருந்தேன். 5 வருடங்களுக்கு முன் உனக்கு இது கிடைத்திருந்தால் உன்னால் அதை சரியாக கையாண்டிருக்க முடியாது. இந்த தாமதம் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை தயார்படுத்துவதற்காக. இப்போது நீ பக்குவப்பட்டிருக்கிறாய். உனக்கு தரப்படும் உயர்வை சிதறவிடாமல் காக்கும் ஞானத்தை நீ பெற்றிருக்கிறாய். எனவே இந்த தாமதத்தை ஆசீர்வாதமாகப் பார். காலங்கள் கடந்துவிட்டன என்று கவலைப்படாதே. நான் சரியான நேரத்தில் உன் வாழ்வை மலரச் செய்வேன். சவால்கள் வரும்போது சிறு பறவைகள் மறைந்து கொள்ளும். ஆனால் கழுகு மட்டும் புயல் காற்றை பயன்படுத்தி இன்னும் உயரமாக பறக்கும். உன் வாழ்வில் வந்த சோதனைகளும் புயல்களும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை மற்றவர்களுக்கும் மேலாக உயர்த்துவதற்காகவே. மற்றவர்கள் உன் வீழ்ச்சியை பார்த்தபோது நான் உனக்குள் ஒரு புதிய பலத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தேன். நெருப்பை கடந்து செல்லும் தங்கம் எப்படி அதிக பிரகாசத்தை பெறுகிறதோ அதுபோலவே இந்த சோதனைகள் உன்னை ஜொலிக்கச் செய்துள்ளன. இனி நீ பயப்படத் தேவையில்லை. ஏனென்றால் புயலைக் கண்டு அஞ்சாத கழுகை போல நீ மாறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தும் உன்னை இன்னும் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லும் உந்து சக்தியாக மாறும். உன்னை தடுக்க நினைக்கும் சவால்களே உன்னை முன்னேற்ற உதவும். உன் இறக்கைகளை விரித்து நம்பிக்கையோடு பறக்கத் தொடங்கு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்.
உன் பண தேவைகளைப் பற்றி நீ மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். பில்களை எப்படி கட்டுவது, தேவைகளை எப்படி சந்திப்பது என்று கணக்கு போட்டு நீ சோர்ந்து போயிருப்பதை நான் பார்க்கிறேன். என் பிள்ளையே, உலகிலுள்ள சகல செல்வங்களும் எனக்கே சொந்தம். இன்று நான் உனக்காக வாழ்வாதாரத்தின் கதவை திறக்கிறேன். நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவி வரும். உனக்கு சம்பந்தமில்லாத மனிதர்கள் கூட உனக்கு உதவ முன்வருவார்கள். கடன்பட்டிருப்பவர்கள் கவலைப்படாதீர்கள். உன் கடன்களை அடைக்கும் வழியை நான் காட்டப்போகிறேன். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் உன்னை வந்து சேரும். தடையாயிருந்த அனைத்து பொருளாதார தடைகளும் இன்று விலகுகின்றன. உன் தேவைகள் அனைத்தும் நிறைவாக சந்திக்கப்படும். இனி நீ யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. மாறாக நீ பலருக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். தனிமை உன்னை வாட்டுகிறதா? உன்னை சுற்றி பலர் இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்ற ஏக்கம் உனக்குள் இருக்கிறதா? நீ நம்பியவர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். உன் அன்பு உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உன் வாழ்க்கையில் சரியான மனிதர்களை கொண்டு வருகிறேன். அவர்கள் உன் குறைகளை பார்க்காமல் உனக்குள் இருக்கும் நன்மைகளை காண்பார்கள். உன்னை கீழே தள்ளாமல் உன் வெற்றிக்காக தோள் கொடுக்கும் உண்மையான நட்பையும் உறவுகளையும் நான் உனக்கு தருகிறேன். தவறான மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகுவது ஒரு ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள். அவர்கள் சென்றால்தான் சரியானவர்கள் உள்ளே வர முடியும். உனக்கு துணையாகவும் உன் கனவுகளுக்கு வலு சேர்க்கும் உறவுகளாகவும் நான் உனக்கு தருபவர்கள் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருப்பார்கள். உன் தனிமை இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. துரோகத்தினால் ஏற்பட்ட காயங்கள் உன் இதயத்தில் சுவராக எழுப்பப்பட்டிருக்கலாம். மீண்டும் யாரையும் நம்பக்கூடாது என்று நீ உன்னை பூட்டிக் கொண்டிருக்கிறாய். அந்த சுவர்கள் உன்னை வலிகளிலிருந்து பாதுகாக்கலாம். ஆனால் அவை உனக்கு வரவேண்டிய அன்பையும் தடுத்து விடுகின்றன. இன்று நான் உன் இதயத்தை தொடுகிறேன். உன் கசப்பான நினைவுகளை நான் அகற்றுகிறேன். உன்னை துன்புறுத்தியவர்களை மன்னிக்கும் பலத்தை நான் உனக்கு தருகிறேன். மன்னிப்பு என்பது அவர்களுக்கு நீ செய்யும் உதவியல்ல, உனக்கு நீயே செய்து கொள்ளும் விடுதலை. கசப்புகளை சுமந்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என் அன்பை ஏற்றுக்கொள். உன் இதயத்தில் நான் புதுப்பிக்கப்பட்ட அமைதியை தருகிறேன். பழைய நினைவுகள் இனி உன்னை வருத்தாது. நீ மீண்டும் நேசிக்கப்படுவாய், மீண்டும் மகிழ்ச்சி அடைவாய். உன் இதயம் இன்று என் தெய்வீக கரங்களால் குணமாக்கப்படுகிறது. ஏன் நான் பிறந்தேன், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று நீ பலமுறை குழம்பியிருக்கிறாய். தெளிவில்லாத பாதையில் நடப்பது போல நீ உணர்ந்திருக்கலாம். ஆனால் இன்று உன் கண்ணை திறக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதற்காக உருவாக்கப்பட்டாயோ அந்த மகத்தான நோக்கத்தை நோக்கி நான் உன்னை நடத்துவேன். உன் திறமைகள் தற்செயலானவை அல்ல, அவை என் திட்டத்திற்காக உனக்குள் விதைக்கப்பட்டவை. மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உன்னால் மட்டுமே செய்ய முடியும். குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நேரம் இது. உன் கடந்த கால அனுபவங்கள், நல்லவை மற்றும் கெட்டவை என அனைத்தும் உன் நோக்கத்தை அடைவதற்கான பயிற்சியாக இருந்ததை நீ காண்பாய். நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ ஒரு குறிப்பிட்ட லட்சியத்திற்காக அனுப்பப்பட்ட என் தூதுவன். உன் பாதையை நான் பிரகாசமாக்குகிறேன். நம்பிக்கையோடு உன் கடமையை செய்யத் தொடங்கு. உலகம் உன்னை குறைத்து மதிப்பிடலாம், நீ தகுதியற்றவன் என்று சொல்லலாம். ஆனால் உன்னை படைத்த நான் சொல்கிறேன், நீ எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றவன். உன் பிறப்பு ஒரு விபத்து அல்ல, அது என் விருப்பம். நீ கருவில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். உன் ஒவ்வொரு குணத்தையும், உன் சிரிப்பையும், உன் சிந்தனையையும் நானே வடிவமைத்தேன். இந்த உலகம் உன் தோற்றத்தை பார்க்கும், ஆனால் நான் உன் இதயத்தை பார்க்கிறேன். பிறரோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை தாழ்வாக நினைக்காதே. நீ ஒரு தனித்துவமான படைப்பு. உன்னைவிட சிறந்தவர் யாருமில்லை, உன்னைப் போலவும் யாருமில்லை. உனக்குள்ளே நான் வைத்திருக்கின்ற ஆற்றல் மிகப்பெரியது. அதை நீ உணரும்போது நீ எவருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. உன்னை படைத்தவன் உன்னோடு இருக்கும்போது எவர் உனக்கு எதிராக நிற்க முடியும்? உன் வாழ்க்கை ஒரு நேர்கோடாக அமையவில்லை என்று நீ வருத்தப்படலாம். பல வளைவுகள், மேடு பள்ளங்கள், குறுக்கு வழிகள் உன் பயணத்தில் இருந்தன. ஆனால் ஒரு ஓவியன் வரையும்போது இடும் வளைவுகளே அந்த ஓவியத்தை அழகாக்குகின்றன. உன் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பமும் ஒரு காரணத்திற்காகவே நிகழ்ந்தது. நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது. நேரான பாதையில் சென்றிருந்தால் நீ எதையும் கற்றிருக்க மாட்டாய்.
இந்த வளைந்த பாதையே உன்னை பக்குவப்படுத்தியது. இப்போது நீ ஒரு வலிமையான மனிதனாக நிற்கிறாய் என்றால் அதற்கு அந்த விகாரமான பாதைகளே காரணம். நான் உன் வாழ்க்கையை மிக அழகாக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். முடிவில் நீ திரும்பி பார்க்கும்போது நான் எப்படி ஒவ்வொரு தவறையும் சரியாக மாற்றினேன் என்பதை புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கை ஒரு முழுமையான காவியமாக மாறும். உன் வலிகள்தான் உன்னை பிறருக்கு பயன்படுபவனாக மாற்றப் போகின்றன. பாதிக்கப்பட்ட ஒருவரால்தான் பாதிக்கப்பட்ட இன்னொருவருக்கு ஆறுதல் சொல்ல முடியும். உன் தோல்வி மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் பாடமாக மாறும். நீ கடந்து வந்த பாதை உனக்கு ஒரு அதிகாரத்தை தந்துள்ளது. இன்று நீ கஷ்டப்பட்டு அடைந்த இந்த ஞானம் நாளை ஆயிரக்கணக்கானோருக்கு வழிகாட்டியாக இருக்கும். உன் கண்ணீர் வீண் போகாது, அது ஒரு மருந்தாக மாறும். உன்னை காயப்படுத்திய அதே அனுபவங்களை நான் உனக்கு ஒரு மேடையாக மாற்றித் தருவேன். நீ மறைந்து வாழ வேண்டியதில்லை. உன் சாட்சியத்தை உலகுக்குச் சொல்லும் காலம் இது. நீ ஒரு வெற்றியாளனாக எழுந்து நிற்பாய். உன் காயங்கள் வடுக்களாக மாறினாலும் அவை உன் போராட்டத்தின் வெற்றி குறியீடுகளாக இருக்கும். உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை இருளில் தள்ள நினைக்கும் அனைத்து தீய சக்திகளையும் நான் இன்று கண்டிக்கிறேன். உன் முன்னேற்றத்தை தடுத்த தடைகள் தகர்க்கப்படுகின்றன. உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உன் பயம், உன் கவலை, உன்னை சோர்வடைய செய்யும் எண்ணங்கள் அனைத்தும் இன்று உன் கட்டுப்பாட்டிலிருந்து விலகுகின்றன. உன் கடந்த காலத்தின் சங்கிலிகள் அறுக்கப்படுகின்றன. நீ ஒரு சுதந்திரமான பறவையாக மாறுகிறாய். உன்னை பற்றி பொய்களை பரப்பியவர்கள் வெட்கப்படுவார்கள். உன் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகும். நான் உனக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டையாக இருப்பேன். இனி எந்த இருளும் உன் வாழ்வை நெருங்க முடியாது. ஒளியின் பிள்ளையாக நீ கம்பீரமாக நடைபோடுவாய். உன்னை பாதுகாக்கும் தூதர்களை நான் உன்னை சுற்றிலும் நிறுத்தியுள்ளேன். கடவுள் மிகப்பெரியவர். அவர் என் சின்ன சின்ன பிரச்சனைகளை கவனிப்பாரா என்று நீ நினைக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, உன் தலையிலுள்ள முடிகளின் எண்ணிக்கையை கூட நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு வரும் சிறு தும்மல் முதல் நீ சந்திக்கும் பெரிய சவால் வரை அனைத்தும் என் பார்வையில் இருக்கிறது. உன் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையிலும் நான் அக்கறை கொள்கிறேன். உன் ஆரோக்கியம், உன் குடும்பத்தின் பாதுகாப்பு, உன் குழந்தைகளின் கல்வி என அனைத்திலும் என் கரம் இருக்கிறது. உன் கவலைகள் எனக்கு சிறியவை அல்ல. நீ எதற்கெல்லாம் கவலைப்படுகிறாயோ அதற்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். எதையும் எனக்கு தெரியாமல் நான் நடக்கவிட மாட்டேன். உனக்கு நெருக்கமான நண்பரைப் போல நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். என்னிடம் எதையும் மறைக்காமல் பேசு. நான் உனக்கு அமைதியை தருவேன். வெளியில் பார்க்கும்போது எதுவும் மாறாதது போல தோன்றலாம். ஆனால் கண்ணுக்குத் தெரியாத ஆன்மீக மண்டலத்தில் உன் மாற்றங்கள் தொடங்கிவிட்டன. உனக்கான கதவுகள் திறக்கத் தொடங்கிவிட்டன. உன் பிரார்த்தனைகளுக்கான பதில்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டன. அவை உன்னை வந்து சேரும் தூரத்தில் இருக்கின்றன. வானத்தில் மேகங்கள் கூடுவதைப் போல உன் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் கூடத் தொடங்கியுள்ளன. சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக திருப்பப்படுகின்றன. உனக்காக பேச வேண்டிய மனிதர்கள் தூண்டப்படுகிறார்கள். நீ எதை முடியாதது என்று நினைத்தாயோ அது இப்போது சாத்தியமாகிறது. உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஏனென்றால் நீ இப்போது உன் வெற்றி கோட்டிற்கு மிக அருகில் இருக்கிறாய். விடியலுக்கு முன்தான் இருட்டு அதிகமாக இருக்கும். உன் வாழ்வில் விடியல் இதோ தொடங்கிவிட்டது. நீ ஒருபோதும் விழுந்து போமாட்டாய். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு நீங்காது. நீ ஒரு தோல்வியாளனாக மடியப் பிறந்தவன் அல்ல. நீ உலகை வெல்லப் பிறந்தவன். உன் கைகளில் நான் வெற்றியின் கோப்பையை தருவேன். போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அவை உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை உறுதிப்படுத்துவதற்கே. நீ எதை பார்த்து பயப்படுகிறாயோ அது உன் காலடியில் வரும். என் பலத்தால் நீ எதையும் சாதிக்க முடியும். தோல்வி என்பது உனக்கு ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். உன் முன்னே இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி ஓடும். நீ எட்ட நினைக்கும் இலக்கை நான் உன்னை எட்டச் செய்வேன். நீ ஒரு வெற்றியாளனாகவே அடையாளப்படுத்தப்படுவாய். இப்போது நான் உனக்காக திறந்திருக்கும் கதவு வழியாக நுழையத் தயாராக இரு. பயத்தை உதறிவிட்டு முதலடியை எடுத்து வை. என்னால் முடியுமா என்று கேட்காதே, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல். சில நேரங்களில் நான் உன்னை உனது சௌகரியமான இடத்திலிருந்து வெளியேறச் சொல்வேன்.
அது உன்னை வளர்ப்பதற்காகவே. புதிய வாய்ப்புகள் வரும்போது தயங்காமல் ஏற்றுக்கொள். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும். வெறும் கனவு காண்பதோடு நின்றுவிடாமல் செயலில் இறங்கு. உனக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் நான் தருவேன். உன் கால்கள் இடராதபடி நான் பார்த்துக்கொள்வேன். உன் நம்பிக்கையே உன் வெற்றிக்கான திறவுகோல். நம்பிக்கையோடு எழும்பு. உன் பிரகாசமான எதிர்காலம் உன்னை வரவேற்க காத்திருக்கிறது. என் பிள்ளையே, இந்த செய்தியை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நடப்பதை நீ காண்பாய். உனக்காக நான் திறந்த கதவை எவனும் பூட்ட முடியாது. இந்த அமைதி உன் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு இருக்கட்டும். நீ மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக மாறுவாய். இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள். அவர்கள் வாழ்விலும் ஒரு மாற்றம் வரட்டும். உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் கீழே கருத்துக்களை பதிவிடு. தொடர்ந்து என் வார்த்தைகளை கேட்க இணைந்திரு. உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னை பாதுகாக்கிறேன். உன் வாழ்வில் இன்று முதல் அற்புதங்கள் தொடங்குகின்றன. அமைதியோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் இரு. நீயே நிரந்தரம் இயேசுவே.